ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு வெளியூரில் போய் சுற்றுப்பயணம் செய்யணும்னு ஒரு ஆசை. நம்மளும் எவ்வளோ நாள் தான் கிராமத்திலே இருக்கிறது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசித்தாங்க. ஒரு நாள் திடீர்னு ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு நண்பர்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு கிளம்புனாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. ஒரு நண்பனுக்கு நடக்க முடியல. ஏன்னா அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு தான், குறிப்பிட்ட கிலோமீட்டரை தாண்டின பிறகு தான் அவங்க வெளியூருக்கு போகிறதுக்கான பஸ்ஸு அவங்க அந்த இடத்துக்கு வரும். இவங்க போயிட்டுருக்கிறப்ப ஒரு நண்பனுக்கு கால் வலி வந்தோன்னே, நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், நீ இங்கிட்டேருந்து எதுவும் வண்டிகள் போனாலோ எதாக இருந்தாலும் நீ சட்டுன்னு கூப்பிடு, நான் அப்படியே ஏறி நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம வெளியூர் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே மற்றொரு நண்பனும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ அப்படின்னு சொன்னான். சரின்னு ஒரு நண்பன் போய் ஒரு மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தான் நிழலுக்கு. ஏதேனும் வண்டி இங்கேருந்து போதா அப்படின்னு பார்த்தான். ஒரு வண்டியும் போகல. அவன் அங்கே உட்காந்துருக்கிறப்ப அவன் அறியாமையே கொஞ்சம் தூங்கிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பையன் அவன் தூங்கினதால என்ன வண்டி போச்சு என்னான்னு தெரியல. உடனே வேகமாக எந்திரிச்சு வந்து தன்னோட நண்பன்கிட்ட கேட்டான், இது மாதிரி எதுவும் வண்டி போச்சா, உதவிக்கு யாரையும் கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நான் எதுவும் கூப்பிடல, ஒரு 2 வண்டி போச்சு, டூ வீலர் போச்சு, ஆனால் அதில் என்னால் போக முடியல, நம்ம 2 பேரும் போகிற மாதிரியான வசதி அதில் இல்லை, ஏன்னா இதில் நம்மளுக்கு தேவையான துணி எல்லாமே நிறையா இருக்கா, அவங்க யாராச்சும் ஒரு ஆளை தான் ஏற்றிக்குவேன்னு சொன்னாங்க, அதனால் நான் உன்னை எழுப்பலை, சரி 2 பேரும் ஒன்றாவே போகணுன்னு நான் விட்டுட்டேன், இது மாதிரி ஒரு 2-3 வண்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த நண்பன் சொன்னான், ஏன்பா ஏதோ ஒரு வண்டியில் நீ போயிருந்தாலும் இன்னொரு வண்டியில் நான் பின்னாடி வந்திருப்பேன், இந்நேரம் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டை அடைஞ்சிருக்கலாம்ல, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நல்லபடியாக நம்ம போயிருக்கலாம்ல, ஏன் நீ என்னை எழுப்பலை அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் நான் உன்னை எழுப்பலை அப்படின்னு அந்த நண்பன் சொன்னான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற பொன்னான நேரத்தை வீணடிக்கக்கூடாது, வாய்ப்புகளையும் வீணடிக்கக்கூடாது. உண்மைதாங்க. ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த நண்பர்கள் ஏதேனும் ஒரு பைக்கில் போயிருந்தாங்கன்னா அவங்க போக வேண்டிய இடத்த இந்நேரம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க. இது போல் தான் நம்ம பல நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறோம். அதனால தான் நம்ம முன்னேறாமல் ஒரே இடத்துல இருக்கிறோம். நம்ம முன்னேறதுக்கான பல வாய்ப்புகள் வரப்போ அதை விட்டுறாதீங்க. கடுமையாக உழைப்போம், நல்லபடியாக முன்னேறுவோம்.